உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். திருமணம் மனமுறிவு அப்படிங்கிற விஷயங்களுக்கு தீர்வு காண்ட விஷயங்களை சொல்லுங்க. எனக்கு வர ஃபோன்ஸில் வந்து ஒரு 10 ஃபோன் வருதுன்னா ஒரு நாளைக்கு அதில் 8 ஃபோனுக்கு மேலே மனமுறிவு திருமண சிக்கல் தான் வருது. சில ஜாதகங்களை பார்க்கும்போதே நம்ம தெளிவாக சொல்ல முடியும், இந்த ஜாதகர் ரொம்ப சிம்பிளாக திருமணம் செய்யும் போது தான் அவருக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அது என்னங்க எனக்கு தெரியல. ஐயா, அதுவே ஒரு பரிகாரம் தான். உங்களுடைய கர்வத்தை இறக்கி வச்சா தாங்க அவங்களுக்கு நல்லது நடக்கும். என்கிட்ட வந்து காசே இல்லை, ஒரு சிம்பிளாக தான் பண்ண முடியுன்ற சூழல் இருந்தால் பண்ணுவேன் இல்லையா. உங்கள் குழந்தைகளுக்கு அப்படி ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சிங்கன்னா அங்கே அந்த தோஷம் கழிந்து அந்த குழந்தைங்க 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்துருவாங்க அப்படிங்கிறது விதி. இந்த குழந்தைங்களுக்கு முக்கியமான ஒரு கோயில் சொல்கிறேன். சிம்பிளாக ஒரு மஞ்சள் தாலி மட்டும் கட்டணுங்கய்யா. எங்களால் முடியாதுங்க, நாங்கள் எத்தனையோ பேருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும், எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் இதுதான் எங்களுடைய அடையாளமே. 6 மாத காலத்துக்குள்ள அதே பேரண்ட்ஸ் சென்டர் வர்றாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு 2 பேருமே தயாராக இருக்கிறாங்க. காட்டுற இடத்துல கையெழுத்து போடுறோம், என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். ஆன்மீகத்தின் அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு ஆதன் ஆன்மீகம் தேடி தேடி வந்து சேர்க்கிறது. நீங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு நிறைய பக்தி சார்ந்த விளக்கங்கள், ஆன்மீகம் சார்ந்த விளக்கங்கள், ஜோதிடம் சார்ந்து, வாஸ்து சார்ந்து நிறைய விஷயத்தை நீங்கள் ஆன்மீகம் மூலியமாக, ஆதன் ஆன்மீகம் மூலியமாக தெரிஞ்சிட்டு வரீங்க. நாம் ஒவ்வொரு நாளும் வியத்தகு விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். நானும் உங்களோட சேர்ந்து தான் பயணிக்கிறேன். கேள்விகள் என்ன தான் இருக்கலாம், அதுக்கு பதில்கள் வந்து அவர் சொல்லும் பொழுது தான் நம்ம வந்து இது மாதிரியான வாழ்க்கையும் ஒரு ஜோதிடரால் அமைத்து தர முடியும். எதுவுமே கெட்டு போகலங்க. சரியான தீர்வை தேடி நீங்கள் நகரலை. நீங்கள் எங்கெங்கேயோ தப்பான கதவுகளை தட்டிட்டு எல்லாரையும் குறை சொல்லாமல் சரியான நபர்களை தேடுங்க, காத்துருங்க, தீர்வை தேடுங்க. இன்றைக்கும் நமக்கான சிறப்பான பதில்களோடு காத்திருக்கிறார் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்கள். உங்களுக்கான கேள்விகளோடு அவரை வணங்கி வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த எல்லாமே ஜோதிட நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது குரு என்ன செய்கிறாரு, சனி இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும், சூரியன் சாதகமாக இருக்காருந்தாமா. ஆனால் உங்களோட நிகழ்ச்சி வந்து புரட்டி போட்டுருச்சு. வாழ்வியலை பேசுகிறீங்க. ஆமாங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அவனோட ஜாதகம் எந்த அளவுக்கு சாதகம் ஆக்கி தர முடியுன்ற விஷயத்தையும் நீங்கள் செய்கிறீங்க. பிரச்சனை தான் உனக்கு அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. பிரச்சனை கொஞ்சம் வலியை குறைச்சி தரேன்யா, கொஞ்சம் அவனால் தாங்கும் அளவுக்கு உண்டான பிரச்சனைகளுடைய வேதனையை குறைக்கிறீங்க. பாசிட்டிவான விஷயங்கள் சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்டு வரீங்க. இப்போ பெரும்பகுதியான குடும்பங்களில் உள்ள வேதனை பார்த்திங்கன்னா, பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், என்னமோ தெரில 6 மாதத்துக்குள்ளேயே 2 பேருக்கும் என்ன பிரச்சனைன்னே தெரில, விட்டு கொடுத்து போக மாட்டேன்றாங்க. என் பொண்ணு இங்கேருந்து போக மாட்டேங்கிறான், அந்த பையன் இந்த பொண்ணே வேணான்றான், எனக்கு வேற ஒரு கல்யாணம் வேணான். ஒரு தெருவில் நிறைய வீடுகள் அந்த வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு எபிசோடில் நீங்கள் பேசும்போதே சொல்லியிருந்தீங்க, திருமணம் என்ன முன்னாடி எவ்வளோ பிரச்சனையோ திருமணத்துக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளோடு வந்து நிற்கிறாங்க. திருமணத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். நான் அந்த எபிசோட்லேயே சொன்னேன், திருமணத்துக்கு ஆனப்புறம் உள்ள பிரச்சனையை பேசுவோம்ன்றது. அந்த காலகட்டம். இப்போ திருமணம் மனமுறிவு அப்படிங்கிற விஷயங்களுக்கு தீர்வு காண்ட விஷயங்களை சொல்லுங்கள். நிச்சயமாங்கய்யா. இந்த மனமுறிவு அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயமா இருக்குங்கய்யா. எனக்கு வர ஃபோன்ஸில் வந்து ஒரு 10 ஃபோன் வருதுன்னா ஒரு நாளைக்கு அதில் 8 ஃபோனுக்கு மேலே மனமுறிவு திருமண சிக்கல் தான் வருது. அது பர்சன்டேஜ் பாருங்கள். அப்போது இங்கே ஒரு பிரச்சனை வருதுன்னா நேரடியாக அதை அப்படியே அணுகாமல் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த வட்டத்தை பார்க்கணுங்கய்யா. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 360 டிகிரி நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனைக்கான ரூட் காஸ் தெரியும், ஆணி வேறு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சில ஜாதகங்களை பார்க்கும்போதே நம்ம தெளிவாக சொல்ல முடியும், இந்த ஜாதகர் ரொம்ப சிம்பிளாக திருமணம் செய்யும் போது தான் அவருக்கு திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் லைஃப். ஆமாம், அவர் திருமணத்தையே ரொம்ப எளிமையாக பண்ணும்போது தான் அவருடைய திருமணம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவருடைய ஆஃப்டர் மேரேஜ் லைஃப், அதாவது தாலி கட்டினதுக்கு அப்புறமா அவர் வாழ்வாரில் ஒரு வாழ்க்கை எவ்வளோ வசதியாக இருந்தாலும் அப்போ அந்த விஷயத்த சொல்லி அதை கேட்காம அதை மீறிக்கிட்டு செஞ்சாங்கன்னா நிச்சயமாக கிரகம் தன் வேலையை செஞ்சுருங்கய்யா.
அது என்னங்க எனக்கு தெரியல. ஐயா அதுவே ஒரு பரிகாரம் தான். எப்போ நீங்க ஒரு கிரீடத்தை இறக்கி ஒரு உங்களுடைய கர்வத்தை இறக்கி வச்சா தாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களால் நல்லா முடியும், உங்களுக்கு நினைச்ச உடனே சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல நீங்க இருக்கிற விரதம் தானே விரதம். பட்டினிங்கிறது வேற, விரதங்கிறது வேற. ஏன் விரதம் இருக்க சொல்றாங்கன்னா, நினைச்ச உடனே நீங்க இட்லியா பொங்கல் எல்லாமே சாப்பிடலாம், எல்லா ரிச் ஃபுட்டும் சாப்பிடலான்றப்ப அந்த இடத்துல எல்லாத்தையும் திறந்துட்டு எனக்கு சாப்பாடு வேணாம், நான் கடவுளுக்காக நான் வந்து இல்லை ஒரு வேண்டுதலுக்காக நான் வந்து விரதம் இருக்கேன்னு சொல்லும் போது தானே ஒன்றை இழக்கும் போது தானே ஒன்று கிடைக்குது. அதே போல தப்பு செய்யறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் எல்லா பொருளாதார வசதியும் எல்லா விஷயங்களும் இருக்கும்போது ஒருத்தர் தப்பு செய்யாமல் இருக்கும்போது தானே அது உண்மையான ஒரு நேர்மை இல்லைங்களா? சாராய கடையில் வேலை செஞ்சுக்கிட்டுமே சாராயம் குடிக்காமல் இருக்கிறது தானே உச்சபட்ச கட்டுப்பாடு. ஸோ அதுபோல் உங்களுக்கு வந்து திருமணம் நல்லா கிராண்டாக பண்ணுறதுக்கான எல்லா அமைப்பும் இருக்கும். ஆனால் கிரகம் வந்து நீ சிம்பிளாக செஞ்சால் மட்டும்தான் உனக்கு நான் பிரச்சனை இல்லாமல் இருப்பேன் அப்படிங்கிற சூழலில் நீங்கள் அந்த என்னால் நினச்சா 1000 பேரை கூப்பிட்டு பிரம்மாண்டமாக பேனர் அடித்து பட்டாசு வெடித்து பெரிய பெரிய விஐபிகள்லாம் கூப்பிட்டு வீடியோ கவரேஜ் வச்சு நான் பெருசாக பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப அந்த கர்வத்தை அழித்து, சரி எதுவுமே இல்லைன்னா என்கிட்ட வந்து காசே இல்லை, ஒரு சிம்பிளாக தான் பண்ண முடியுன்ற சூழல் இருந்தால் பண்ணுவேன் இல்லையா, நான் இப்போ மனசை அப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்து உங்கள் குழந்தைகளுக்கு அப்படி ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சிங்கன்னா அங்கே அந்த தோஷம் கழிந்து அந்த குழந்தைங்க 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்துருவாங்க அப்படிங்கிறது விதி. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்கய்யா. ஒரு பெரிய விஐபி அவங்க என்கிட்ட அவங்களுடைய பொண்ணுக்கு திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறாங்க, கல்யாணத்துக்காக பார்க்குறாங்க. மாப்பிள்ளை பொண்ணு சூப்பர் ஜோடிங்கய்யா, 2 பொருத்தம் சூப்பராக இருக்குது. அவங்க செம்ம மன மகிழ்ச்சி, அப்படியே தட்சணை எடுத்து இப்படி வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க சந்தோஷம்லாம் அப்படியே ஹாப்பியாக, ஏன்னா நான் சொல்கிறத கேட்டு அவங்க ஒரு முன்னேறின குடும்பங்கய்யா. அதனால் அந்த குழந்தையோடைய காலேஜு ஸ்கூலு அந்த டயத்துலேருந்தே நான் அவங்க எனக்கு நல்லா தெரியும். அப்போது ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த குழந்தை என் பேச்சை கேட்டே வளர்ந்து வர்றாங்க. இப்போ ஏர்லி மேரேஜ் வேறு பண்ணுறாங்க, காலேஜ் முடித்த உடனே கல்யாணம். ஏன்னா அந்த பொண்ணு வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணுன்ற எந்த கட்டாயமும் இல்லை. எப்படா 18 வயசு நிறையும் காலேஜ் முடியும் அப்படின்னு அது ஒரு பேசிக் டிகிரி முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணணுன்னு இருக்காங்க. கம்பெனி எல்லாமே இருக்குது, மாப்பிள்ளை நல்ல பெரிய குடும்பம், இவங்க அப்படியே அடுத்த லைஃப் வாழ வேண்டிதான் எல்லாமே இருக்குன்ற பட்சத்தில் அவங்கக்கிட்ட அந்த சந்தோஷம் நிறைந்த பிறகு நான் சொல்கிறேன், ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணணும். இந்த குழந்தைங்க 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வாழணும்னா இந்த கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு. சிம்பிளாவா நீங்கள் சொல்கிறது புரியலீங்களையான்னு, சும்மா ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற நான் சொல்கிற ஒரு கோயில், நான் ஒரு கோயில் சொல்கிறேன், இந்த குழந்தைங்களுக்கு முக்கியமான ஒரு கோயில் சொல்கிறேன். அந்த கோயிலில் பெருசாக யாரையும் கூப்பிடாம மாப்பிள்ளை சைடு அவங்களுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி இவங்க, உங்கள் சைடு அந்த பிளட் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் நின்று எந்த மேலதாளமும் இல்லாமல் அங்கே இருக்கிற புரோகிதர்களுடைய ஆசீர்வாதத்தில் அங்கே இருக்கிற ஊழியர்களுடைய ஆசீர்வாதத்தில் அப்படி தான் சிம்பிளாக ஒரு மஞ்சள் தாலி மட்டும் கட்டணுங்கய்யா. மேபி அதுக்கப்புறம் கூட இந்த உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த பேரன் பேத்தி அவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படி கூட அவங்களுடைய செல்வாக்கை காட்டிக்கிங்க. திருமணம் சார்ந்து ரிசப்ஷனோ இல்லை பிரம்மாண்டமான கல்யாணமோ மண்டபம் பிடிக்கிறது எதுவுமே பண்ணக்கூடாது. ஊரார் சாட்சிக்கு கோயிலில் வச்சு தான் கல்யாணம் பண்ணுறீங்க, ரகசிய திருமணம் பண்ண சொல்லலை. ஒரு ஏழை ஜோடி எப்படி கல்யாணம் பண்ணுமோ அது மாதிரி பண்ணணும் அப்படின்னோடனே அது வரைக்கும் சந்தோஷம் காணாமல் போயிடுச்சு அவங்களுக்கு. இப்படி எங்களால் முடியாதுங்க, நாங்கள் எத்தனையோ பேருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும், எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் இதுதான் எங்களுடைய அடையாளமே, எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணுறோன்றது தான் நாங்கள் வந்து கடவே, இதை போய் இப்படி பண்ணுறீங்களே தம்பி என்ன. சரி இதுதான் எனக்கு பிரசனத்தில் காட்டுது, இப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். தம்பி மாப்பிள்ளை பொண்ணு பொருந்தி போகுதுல உங்களுக்கு, பொருந்தி போகுதுங்க, ஆனால் இப்படி பண்ணலைன்னா சிக்கல் வரும்னு காட்டுதுங்க. சிக்கல்லாம் வராது தம்பி, எங்கள்கிட்ட இருக்க பண்ணதுக்கு என்ன சிக்கல் வரப்போகுது, மாப்பிள்ளை என்ன கேட்டால் 10 மடங்காக நாங்கள் கொடுப்போம், எப்படி எங்கள் சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையெல்லாம் நாங்கள் வைக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பத்திரிக்கையும் வச்சாங்க, பெரிய மண்டபத்தில் திருமணம் அரேஞ்ச்மெண்ட்டு ரிசப்ஷனு அது இது மெஹந்தி ஃபங்க்ஷன் எவ்வளோ என்ன கேட்டால் அது வந்து திருமணம் இல்லை, அது ஒரு பெரிய எக்ஸிபிஷன் மாதிரி நடந்ததுங்க. ஒரு பெரிய மைதானத்தில் பிடிச்சி ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க, சில கோடிகள் செலவு அந்த திருமணத்துக்கு. என்னால் நான் வேணும்னு போகாமல் என்னால் போக முடியாத சூழல். ரைட், அடுத்த 1 வருட காலத்துக்குள்ளே, இன்னும் குறிப்பாக சொல்லணும் 6 மாத காலத்துக்குள்ளே அதே பேரண்ட்ஸ் என்கிட்ட வர்றாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு 2 பேருமே தயாராக இருக்கிறாங்க. காட்டுற இடத்துல கையெழுத்து போடுறோம், என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சார் என்ன பண்ணுறது, நான் என்ன சொன்னேன் நல்லா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு. சிம்பிளாக பண்ண சொன்னீங்க, அதுதான் பிரச்சனை. சரி இப்போ சொல்லுங்கள், கல்யாணம் நடக்கிறது பெரிய விஷயமா இல்லை அந்த ஜோடி 2 பேர் சந்தோஷமாக வாழ்கிறது முக்கியமா?
அதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த பேரண்ட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணம் இல்லைங்கய்யா, அந்த திருமணத்தின் மூலமா தன்னுடைய பணத்திமிரை காட்டணுங்கிறது அவங்களுக்கு எண்ணமா இருந்திருக்கு. காட்டுறது இது ஒரு காரணம் அவங்களுக்கு. திருமணங்கிறது, நான் இவ்வளோ பெரிய செல்வாக்கா இருக்கேன், எனக்கு இத்தனை பேர் தெரியும், இத்தனை நடிகர்களை தெரியும், இத்தனை சினிமா ஸ்டார்ஸே எங்கள் கல்யாணத்துக்கு வருவாங்க, இத்தனை பெரிய பாலிட்டிஷியன்ஸ்லாம் நீங்கள் நெருங்கவே முடியாத ஆட்கள் எங்கள் கல்யாணத்துக்கு வந்து நிற்பாங்க, உட்காந்து சாப்பிடுவாங்க, நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்குவோம், இதை பற்றியா அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்க மத்தியிலையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் அவங்களுடைய அந்த சர்க்கிள் மத்தியிலையும் தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கிறதுக்காக அந்த பேரண்ட்ஸ் இவங்க என்ன இப்போ அந்த பொண்ணு காலேஜ் படிச்சு முடிச்சா அவளுக்கு என்ன இருக்கும், அவள் மிஞ்சி போனால் அவள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் கூப்பிட்டுருப்பா, அவ்வளோதான். இவர் தன்னுடைய செல்வாக்க காட்டக்கூடிய ஒரு வைபவமா தன் பொண்ணோட கல்யாணத்தை முடிவு பண்றாரு. ஒரு சில ஜாதகத்தில் தானே இது மாதிரி இப்போ சிம்பிளாக பண்ணணும்னு. ஆமாங்க, அந்த ஜாதகம் சொல்லும், எல்லாருக்குமான விதி கிடையாது இது. சரி, வந்துட்டாங்க பிரச்சனைன்ட்டு நான் அப்போ சொன்னேன், இப்போவும் சொல்றேன், உங்களுடைய அந்த பணத்திமிர் அப்படிங்கிற கர்வத்தை கலட்டுங்க, தூக்கி குப்பையில எறிங்க, உங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா வாழணுங்கிற எண்ணத்தை மட்டும் உருவாக்குங்க. முதல்ல நீங்க பெரிய ஒரு செல்வந்தர் அப்படிங்கிற அந்த ஈகோ, அந்த கர்வம், அந்த திமிர், அந்த தலைகணத்தை எடுத்து இப்படி ஓரமா வைங்கய்யா, அப்பத்தான் உங்க பொண்ணோட வாழ்க்கைன்னு ஒண்ணு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அப்படியே கண் கலங்கி உட்கார்றாரு. உண்மைங்கய்யா, எனக்கு அடுத்து ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்காக என்னுடைய செல்வாக்கை காட்டினா தான் எனக்கு சீட் கிடைக்கும் ஒரு எலெக்ஷனில். அதுக்கு ஒரு காரணமாக தான் என் பொண்ணுக்கு அவசரமாக கல்யாணமும் பண்ணேன். கல்யாணம் முடிஞ்ச அடுத்த ஒரு எலெக்ஷனில் எனக்கு சீட் கிடைக்கும். இப்போ நான் இவ்வளோ செல்வாக்காக இருக்கேன்னு தெரிஞ்சால் தான், இத்தனை பேர் எனக்கு மக்கள் இருக்காங்க தெரிஞ்சால் தான் கட்சியில் வந்து அப்படி இப்படின்னா. இப்படி பல விஷயங்களை நீங்கள் கணக்கு போட்டு உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை தீர்மானிச்சிங்கன்னா பொண்ணோட வாழ்க்கை எப்படிங்க நல்லாயிருக்கும். நான் தான் பிரசன்னமாக வருது, இந்த ஜாதகத்துக்கு வந்து சிம்பிளாக திருமணம் நடத்துன்னு சொன்னால் நீங்கள் கேட்கலீங்களையா அப்படின்னு. ஐயா இப்போ என்னங்க பண்ணணும் அப்படின்னா, இப்போவும் உங்கள் மாப்பிள்ளையும் பொண்ணும் நல்லபடியாக சேர்ந்து வாழணும்னு ஒரு சாதாரண கோயிலுங்கய்யா. ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க எந்த கோயில் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்குன்றது. ரொம்ப சிம்பிளான கோயில், அது ஒரு பிரமாண்டமான கோயில் கூட கிடையாது, பூசாரிகள் இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளான. அந்த கோயிலில் போய் அந்த அந்த தாய்கிட்ட போய் காலில் விழுங்க. முதல்ல உன் சன்னதியிலே வச்சு என் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மறுபடியும் முறைப்படி நான் திருமணம் பண்ணுறேன், ரொம்ப எளிமையாக அவங்கள ஆசீர்வாதம் பண்ணு, நான் சரண்டர் ஆகிட்டேன்னு காலில் விழுங்க. எப்போ வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட அந்த தாயோட சன்னதியில் போய் விழுறீங்களோ அப்போதாங்க நீங்கள் எழ முடியும். அப்படின்னோடனே என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு சொன்னபடியே மடன்ற வேட்டியில் போய் அந்த அழுக்கு தரையில் விழுந்து கண் கலங்கி வேண்டி அந்த சன்னதியில் இருக்க தாயிட்ட வந்து விழுந்து வணங்கி எழுந்திருச்சு. அடுத்த முகூர்த்தத்தில் மாப்பிள்ளையும் பொண்ணும் இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர், எல்லாருமே எளிமையான வேஷ்டி சட்டை, எளிமையான ஒரு கண்டங்கி சேலை, இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான ஒரு உடை எப்படி இருக்கும். ட்ரெயின்லைங்க சும்மா சாதாரணமாக சிட்டி ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து போய் இறங்கி அப்படியே போய் நின்று, ஏன்னா காருகள்லாம் எடுத்துகிட்டு போகல, அப்படியே ரொம்ப சிம்பிளாக போய் இறங்கி அந்த கோயிலில் நின்று பூசாரிகள்கிட்ட சொல்லி முறைப்படி என்னவோ ஏதோ மஞ்சள் தாலி, மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு கட்டி ஒரு தாலி வச்சு இவர் போய் அவங்க மாப்பிள்ளை வீட்டில் போய் சொல்லி இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, இது முன்னாடியே சொல்லி தான் நாங்கள் எளிமையாக பண்ணியிருப்போமே அவங்க சொல்லி மாப்பிள்ளையும் பொண்ணையும் சமாதானப்படுத்தி இவங்க எல்லாம் கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு வந்து அப்படியே அவங்க இப்போ இவங்கெல்லாம் கெஞ்சுறாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணும் முனைச்சிட்டு நிற்கிறாங்க. சண்டை போட்டாங்கல்ல, உங்களுக்காக பண்ணுறோம் என்ன பரிகாரமோ அப்படின்னு சொல்லி இவர் தாலி கட்ட, அந்த பொண்ணு தாலியை வாங்கிக்க, அந்த கோயிலுக்குள்ளேயே அந்த இருக்க முடியும் உடையுதுங்கய்யா. அப்ப அங்க கோயில்ல இருக்க அந்த ஆட்களுக்கு இவங்க சாப்பாடு போறாங்க, ஏன்னா கல்யாணம் முடிஞ்சா சாப்பாடு போடணும்ல. அப்ப அங்க இருக்க ஊழியர்கள் பக்கத்துக்குள்ள கூப்பிட்டு சும்மா யாரோ எவரோ அவங்களை கூப்பிட்டு எங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணங்க, இவங்க யாரோ பாவம் ஏழ்மையான குடும்பம் போல சொல்லி வந்து உட்கார்ந்து முகம் தெரியாத மனிதர்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போக, அப்போதான் அந்த 2 பசங்களுக்குமே இதுதான் ஒரு திருமண வைபவமே அவங்க உணர்றாங்க. அந்த பிரம்மாண்டமான திருமணத்தை அவங்க திருமணமே நினைக்கல, போட்டோ ஷூட் அது. இவங்க இப்பதான் யார் யாரோ வந்து காலில் நம்மளை வந்து தள்ள வச்சு ஆசீர்வாதம் பண்றாங்களே, யார் யார் காலையும் உணரமே சந்தோஷமா இருக்கு. இந்த பேரண்ட்ஸ் நம்ப முடியல, இவங்க 2 பேரும் பால் வித் சில்வர் ஸ்பூன் எப்படி இதை ரசிக்கிறாங்கன்னு. அதுதாங்க ஜாதகம். அப்ப அந்த ஊர் அந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் வந்து ஒன்று கூடி நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்த, இன்னைக்கு ஜாம்னு வாழ்ந்து குழந்தை குட்டி பெற்று அந்த கோயிலுக்கு வருஷந்தோறமா போயிட்டு இருக்காங்க. நீங்க தான் என்னை சேர்த்து வச்ச தெய்வம் அப்படின்ட்டு என்னையும் அவங்க ஒரு சகோதரனா வந்து எப்பவுமே வந்து நன்றியோட வந்து பேசுவாங்க. சிறப்பு. அவங்க வீட்டில் என்ன படங்கள் இருக்கோ உங்க படம் நிச்சயமா இருக்கு. ஏன்னா ஒரு திருமணம் ஆகுது அப்படிங்கிறத விட திருமணம் ஆனதுக்கப்புறம் பிரிவு இருக்குங்களே, அது பல வேதனைகளை கொடுக்கும். அது செலவுகள் ஒரு பக்கம் கிடக்கட்டும், நல்லா சேர்ந்த உறவு பிரியாமல் இருக்கிறதுக்கு பிரிய போகிற உறவை சேர்த்துருக்கீங்க, அதான் ஒரு விஷயம். ஆமாங்க. உங்களுடைய சேவை இது மாதிரி நிறைய பேருக்கு தேவை இருக்குது.
இந்த எபிசோட்லேயும் அத்தியாவசியமான நம்ம தெருவுக்கு எத்தனை பிரச்சனை சொன்னோம், நிச்சயமாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக. கண்டிப்பாக. இதை விட இன்னொரு சிக்கல் இருக்குங்கய்யா. உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது நீங்கள் விதைச்சது. உங்கள் குழந்தைகளோட எதிர்காலன்றது நீங்கள் பண்ணக்கூடிய அறுவடை. நீங்கள் எதை விதைச்சிங்களோ அதுதான் இங்கே முளைக்கும். அப்படிப்பட்ட ஜாதகம் நிறைய இருக்குங்கய்யா. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே தவறு அவங்க பேரண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க விளைச்ச விதை இங்கே முளைச்சு நிற்கும். ஒரு பெரிய செல்வந்தருங்கய்யா, அவங்க பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட கூச்சு வந்துட்டாங்க. இவரு இவ்வளோ போராடுறாரு, இந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போக மாட்டேங்குதுங்கய்யா. வந்துட்டாரு, என்ன பண்ணுறதுனே தெரிலங்க தம்பி அப்படின்னும் போது, இத்தனைக்கும் அவர் கொடுத்தது அவங்க பொண்ணோட ஜாதகம் தான். அவங்க பொண்ணு ஜாதகத்தை பார்த்து நான் கேட்குறேன், ஐயா அவங்க பொண்ணுக்கு வயசு 25 தானே? ஆமாம் 25 தான். 25 வயசில் அந்த பொண்ணு இப்போ வாழா வெட்டியாக உட்காந்துருக்காங்க அப்படின்னா, ஐயா அந்த வார்த்தையை கூட சொல்லாதீங்கய்யா, கேட்கவே கஷ்டமாக இருக்கு. ஓ கேட்கவே கஷ்டமாக இருக்கா? இதே மாதிரி 25 வயசு பொண்ணை நீங்கள் வாழா வெட்டி ஆக்குறீங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஐயா அப்படின்னா சொல்லுங்க, உங்கள் வயசு இப்போ உங்கள் பொண்ணு வயசு 25 இல்லையா? இதே மாதிரி ஒரு 25 வயசு பொண்ணை நீங்கள் 28 வயசாக இருக்கும்போது அந்தரமா தெருவில் விட்டு வந்தீங்க, ஞாபகம் இருக்குங்களாயா? ஐயா சொல்லுங்க. ஆமாங்கய்யா, எங்கள் ஊரில் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. அப்போ நான் நிறையா சம்பாதிச்சு ரொம்ப பெரிய இடத்துல இருந்தேன். அந்த இளமை துடிப்பு, அந்த இள ரத்தம், அந்த பொண்ணை அப்படி நான் நம்பிக்கை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி, அப்புறம் என் படம் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன, நீ எல்லாம் என் தகுதிக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லி அவளை விரட்டி விட்டாங்கய்யா. அப்புறம் அந்த பொண்ணு கண்ணை கசக்கிட்டு நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டா. இவள் சாப்பிடணும்னா நம்மளை என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டாங்கய்யா. என்னை ஒன்றும் பெருசாக பாதிக்கலை தான். அவள் அப்புறமா எங்கேயோ கல்யாணம் பண்ணால் என்னவோ பண்ணா, அப்புறம் விட்டா. நான் இப்போ எங்கேயோ இருக்கேங்கய்யா. அவள் இன்னும் எங்கள் ஊரில் தான் ஒரு இடத்துல இருக்கிறா, நான் இப்போ எங்கேயோ வந்துட்டேங்கய்யா அப்படிங்களாங்கய்யா. எந்த வயசில் அந்த பொண்ணு கண்ணை கசக்குச்சு? 20. இப்போ உங்கள் பொண்ணுக்கு என்ன வயசு? 25. புரியுதுங்களாயா? கரெக்ட் பண்ண முடியுதா உங்களால்? ஆமாங்கய்யா ஆமாம். அப்படியே அமைதியாயிட்டார். அந்த 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 அறையே நிசப்தமாக இருக்குது. இன்றைக்கும் அந்த காட்சி எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. அவர் ரொம்ப சத்தமாக கலகலன்னு பேசக்கூடியவர். அந்த பந்தா, தம்பி என்ன டீ வேணுமா காப்பி வேணுமா, என்ன ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படி தான் வருவார். அவர் வந்தாருனாலே அங்கே அந்த அறையில் இருக்க எல்லாருக்கும் என்னென்ன காஸ்ட்லியான உணவுகள் இருக்கோ எல்லாத்தையும் வர வச்சிருவாரு, சாப்பிடுவார். ஒரு ஜாதகம் பார்க்க வந்த மாதிரி இருக்காது, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவர் பார்த்தாலே நான் எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த ரூமை விட்டு அப்படியே அவர்கிட்ட கை குலுக்கி பேசிட்டு வணக்கம் சொல்லிட்டு போயிடுவாங்க. நாங்கள் பர்சனலாக பேசுவோம். அப்படிப்பட்ட பிரம்மாண்டம் அப்படி கூனி குறுகி அப்படியே இப்படி உட்கார்றாரு. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டுமே, நம்ம பண்ண தப்பு எங்கே பாதிக்குது பாருங்க அப்படின்ட்டு அவர் உணர்றார். அப்படியே அவ்வளோ பெரிய மனுஷனுடைய கண்ணிலேருந்து தாரத்தாரியா அப்படியே அந்த குற்ற உணர்ச்சி அப்படியே ஊதி பெருசாகி அப்படியே பிழம்பாகி அப்படியே கண்ணில் அப்படி தாரத்தாரியா கண்ணீராக வருதுங்க. அந்த கண்ணீர் அன்னைக்கு அந்த பொண்ணு வடித்த கண்ணீரை இன்னைக்கு அவர் எவ்வளோ உட்காந்து கண் கலங்கி அப்படி கண்ணீர் வடிக்கிறாருங்க. ஒரு பெரிய ஆஜானுபாகமான மனுஷனோட கண்ணில் கண்ணீர் எனக்கும் ஒன்றும் சொல்ல முடியல. அப்படியே இப்போ நான் என்ன பண்ணணுங்கய்யா அப்படின்னு. ஐயா அந்த பொண்ணு அந்த மனுஷன் எங்கே இருக்கான்னு தேடி போங்க. அவங்களுக்கு இப்போ உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு பெரிய மனிதராக இருக்கீங்க, நீங்களே ஒரு வயதான மனிதர், பேரம்பேத்தி இருக்கிற வயசில் இருக்கீங்க. அவங்க என்ன கண்டிஷன் இருக்காங்கன்னு தெரியல, போங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ ஒரு பெரிய மனுஷனாக ஏதாவது பண்ணுங்கய்யா, அது உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை மீட்டு கொடுத்துரும் அப்படின்றாரு. அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க எல்லாருமே சொல்கிறது, என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கோ இல்லையோங்கய்யா, நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணணும், இதை எதிர்பார்த்து நான் போகலை அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறமா அவர் சொன்னபடியே அந்த ஊருக்கு போய், அவங்க ஊர் தானே, ஊருக்கு போய் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா அவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவியாக குழந்தைகளை வச்சு கஷ்டப்பட்டு இருக்காங்க, கணவரில் இருக்காங்க. ஆனால் இந்த ஊருக்குள்ள இன்னுமே ஒரு பெரிய மனிதர், இந்த மனிதர். இவர் அந்த வீட்டுக்கு போனோடனே அந்த வீட்டில் இருக்கிற பெரிய அவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. ஐயா என்ன எங்கள் வீடு தேடி வந்திருக்கீங்க? இல்லை நான் இந்த பொண்ணு எங்கள் ஊர் பொண்ணு தான், இந்த ஊருக்கு கட்டி கொடுத்து வந்ததா கேள்விப்பட்டேன், எங்கள் ஊர் பொண்ணை நான் பார்க்க வந்திருக்கேன். அந்த பழைய விஷயங்கள் தெரியாமல் 2 பேரும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு கட்டி கொடுத்த இடத்துக்கு இவர் போறார். இது எங்க ஊர் பொண்ணு இங்க கட்டி கொடுத்துருக்கீங்களாமே, நான் இந்த ஊர் பக்கம் வந்தேன், எங்க ஊர் பொண்ணு இருக்காளேன்னு வந்தேன், என்னம்மா அப்படிமா இருக்க அம்மான்றாரு. நல்லா இருக்கேங்க. சரிம்மா எப்படி இருக்கீங்க எல்லாம் பார்த்துட்டு அந்த குடும்பத்தோட சூழ்நிலை பார்த்து ஏழ்மையை பார்த்துட்டு 3 குழந்தைங்க இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க, காலேஜ் ஸ்கூல் இப்படி படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டு தலைவர்கிட்ட சொல்றாரு, இந்த பொண்ணு எங்க ஊர் பொண்ணு, இது எங்க ஊர் பொண்ணுக்கு நான் பார்த்துக்கிறேன், குழந்தைங்கலாம் என்னென்ன படிக்கணும் ஆசைப்படுறாங்களோ படிக்கட்டும், மெட்ராஸுக்கு அனுப்புங்க, நான் அங்கே தான் தொழிலதிபராக இருக்கேன், எந்த காலேஜ் எந்த ஸ்கூல் எங்கே படிக்கணும்னு சொல்லுங்கள், அவங்க எவ்வளோ பெரிய இடத்துக்குனாலும் நான் படிக்க வைக்கிறேன், அவன் கல்யாணம் முதல் கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் திடீர்னா அதெல்லாம் ஒன்று அப்படி தான்,
என் குடும்பம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான பொருள் உதவியெல்லாம் செஞ்சுட்டு அந்த குழந்தைகளுக்கு சொன்னபடி மனசுல உள்ள அந்த அம்மாவுடைய அந்த அம்மாவுக்கு அப்படியே கொதிக்கும். அந்த அம்மா இப்போ செய்யறதே தான் இருக்காங்க, ஆனாலும் இவர் செய்யறதையும் தடுக்க முடியல. ஆனா ஒரு தக்க சமயத்துல போய் உதவி பண்ணிட்டார். அப்ப அந்த பொண்ணோட மனசு குளிருது. முன்பு செய்த வினையோடைய பிராயச்சித்தத்தை பண்ணிட்டார். ஐயா நீங்க நம்பணும், இங்க இவர் பண்ண 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 இந்த பொண்ணோட மனசு மாறுது. சரிப்பா என்னதான் இருந்தாலும் சண்டை போட்டுனாலும் நான் தானே போய் பார்க்கணும், பாவம்ப்பா அவரு கொஞ்சம் கோவக்காரர் தான், இருந்தாலும் என் மேல பயங்கர அன்பு அப்படின்னு எப்படி இந்த பொண்ணோட மனசு மாறுச்சுன்னு இவருக்கே தெரியல. இப்படி சொல்லிட்டு இருக்கோம், மாப்பிள்ளை வந்துட்டான். என்னதான் இருந்தாலும் நீங்க பேசி அனுப்புறது இல்லையா, நாங்க ஏதோ கோச்சுக்கிட்டு அனுப்பி விட்டா நீங்க அப்படின்னு 2 பேரும் வந்து கொஞ்சம் குழாவிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இவர் பார்க்குறாரு, எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் மாப்பிள்ளை வந்திருக்காரு சார் பொண்ணை கூப்பிட்டு போகிறதுக்கு. அவர் வந்துடுவாருன்னு தெரியுமே எனக்கு. அங்கே பண்ணிட்டீங்கல்ல ஐயா, இனிமேல் நான் யாரையும் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கய்யா, எங்கேயுமே பணத்து முறை காட்ட மாட்டேன், என்னுடைய லேபர்ஸே கூட இனிமேல் நான் அன்பா பண்பா மரியாதையாக நடத்துவேன், அந்த தகவல் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், பணத்து முறை நான் எங்கேயுமே நீ காட்ட மாட்டேன்னு சொல்லி இவ்வளோ அன்பாக இருக்காரு. இன்றைக்கி அவங்க குழந்தைங்க வந்து நல்லா இருக்கிறாங்க, அவருடைய மாப்பிள்ளையும் பொண்ணும் ரொம்ப அன்பாக இருக்காங்க, ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணி நல்ல சந்தோஷமாக என்கிட்ட பேசுவார். இவங்களோட வாழ்த்துக்கள்லாம் அவங்கள பெரிய லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக கொண்டு போகும். பாவத்தை செஞ்சுட்டு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, அதுவும் ஜோசியர்கிட்ட தப்பிக்க முடியாது. அது கட்டங்கள் காமிச்சு கொடுத்துருது அப்படிங்கிற விஷயத்தில் வழக்கம் போல் சொல்கிறது தான் 360 டிகிரிஸோட அனலைசிங் தான் அதுக்கு உண்டான ரிசல்ட்டை தந்துருக்குது. 2 பேர் உதாரணத்துக்கு தான் சொல்லிங்க, பல பேருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. மீண்டும் இது போன்ற சேவைகள் தொடரணும். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட அனுபவத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க நேர்களே. இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா? 9566662742 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த 2ஐயும் டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்.